Who is Samba goddess? What is the politics? இந்த லேண்ட் காடஸ் எல்லாம் ஏன் பேன் இண்டியா பாப்புலர் ஆகலை? இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் என்ன? இந்த காவேரி பெல்ட்டில் சம்பா அரிசி இல்லை ஜீரக சம்பா அரிசி இதுக்கும் இந்த அம்மனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அண்ட் வாட் இஸ் த ஆல்கெமி ஆர் மேஜிக் பிஹைண்ட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் திஸ் ரைஸ்? என்னோட கஸ்டமர் வேறு யாரோ ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மாற்றி நரேட் பண்ணுறது நியாயமா? இந்த ஜீரக சம்பா ரைஸ் இருக்குல்ல, இது ஏன் இவ்வளோ பாப்புலர்? ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் பாப்புலர். எனக்கே நான் யூஏஇயில் இருக்கும்போது தான் தெரிஞ்சது வை இட் இஸ் ஸோ பாப்புலர் ஃபார் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ். நாங்கள் ஒரு ஹைவே ஹோட்டலுக்கு போவோம். அங்கே ஜீரக சம்பா ரைஸில் செஞ்ச பிரியாணி சீக்கிரமாக முடிஞ்சிருது. அண்ட் இட் இஸ் ஸோ பாப்புலர். ஸோ ஏன் பாப்புலர் அப்படின்னா அதில் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ். அண்ட் ஒய் அந்த what is the alchemy behind that fragrance அப்படின்னா, there are two chemical elements, 2AP1, 2-acetyl 1-pyrrolin. இந்த கெமிக்கல் எலிமெண்ட்னால தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வருது. ப்ளஸ் ஒரு ஜீன் இருக்குல்ல, பீட்டா BAT2ங்கிற ஜீன். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? பீட்டா அண்ட் ஆல்டிஹைட் டீஹைட்ரோஜீனேஸ் 2. இது மியூட்டேட் ஆக ஆக 2AP1 ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இது கம்மியாக ஆர் அதோட ஃபங்க்ஷன் மியூட்டேட் ஆக ஆக BAT2ங்கிற ஜீன் மியூட்டேட் ஆகப்போ 2AP1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது இருக்கிறதுலையே ஹையஸ்டாக ஜீரக சம்பா அரிசியில் தான் இருக்குது. இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ரோஃபீல்டில் 21st செஞ்சுரியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபார்மர்ஸுக்கு இந்த அரிசி இந்த சாயிலில், இந்த சீடில், இந்த சீசனுங்கிறது ஆகஸ்ட் டு ஜனவரி. இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? இது எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதை விடவே இது ஹைலி சென்சிட்டிவ் ரைஸ். ஏன் ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னா, ஈஸிலி ப்ரோன் டு அட்டாக்ஸ், நேச்சுரல் அட்டாக்ஸ், இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எது வந்தாலுமே இது ஈஸிலி அட்டாக் ஆகும். அண்ட் இட் இஸ் வெரி ஹைலி சென்சிட்டிவ். லாங்கஸ்ட் டியூரேஷன் இருக்கிறதுலையே எந்த எந்த ரைஸுக்கு ஹார்வெஸ்ட் சைக்கிள் ஜாஸ்தி அப்படின்னா சீரக சம்பா அரிசிக்கு. இது ஆகஸ்ட்லேருந்து ஜான் 15 வரைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ஆடிப்பெருக்கு, தைப்பொங்கல் இதெல்லாம் காவேரி பெல்ட்டில் ரொம்ப பாப்புலரான ஃபெஸ்டிவலாக உருவாச்சு. ஸோ இப்படி ஒரு சென்சிட்டிவான அரிசி அதை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லா எஃபர்ட்டையும், அதுவும் கரெக்டான சீசனில், கரெக்டான சாயிலில், கரெக்டான சீட், இது எல்லாமே பண்ணி எல்லா எஃபர்ட்டும் ஃபார்மர்ஸ் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இது சம்பாங்கிற காடஸை இன்வோக் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் ட்ரூ டிவோஷன். நான் எஃபர்ட் எல்லாம் போட்டேன், நான் போட்ட எஃபர்ட் வீணாக இருக்கக்கூடாதுன்ற சொல்கிறதுக்காக நான் கடவுளை இன்வோக் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் அ குட் திங். ஐ ஃபீல் என்னோட பாயிண்டில் திஸ் இஸ் ட்ரூ டிவோஷன். மணிமேகலையில் கடவுள் வாழ்த்து செக்ஷனில் சம்பு என்பால் சம்பா பற்றி அப்படின்னு சொல்லி இந்த அம்மனை இன்வோக் பண்ணியிருக்காங்க. என்னோட குவெஸ்டன் என்னென்னா, நம்ம ஹிந்துவிசம் தான் ஃபாலோ பண்ணுறோன்னா ஹிந்து ஃபார்ம் ஆஃப் காடை ஏன் இன்வோக் பண்ணல மணிமேகலையில் அப்படிங்கிறது தான் என்னோட குவெஸ்டன். ஓகே, இது ரஃப்லி எவ்வளோ பேருக்கு தெரியும்? என் காவேரி பெல்ட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே இது எத்தனை பேருக்கு தெரியும்? சம்பா பற்றி அம்மனை வச்சு தான் ஆடிப்பெருக்கு இல்லை தைப்பொங்கல் கும்பிடணும், இல்லை இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு அம்மன் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இந்த ரைஸ்க்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இது எத்தனை பேருக்கு ஆடிப்பெருக்கு கும்பிடுறப்போ தெரியும், இல்லை தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறப்போ தெரியும்? இது இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் இந்த ஹார்வெஸ்ட் ரொம்ப சென்சிட்டிவான ஹார்வெஸ்ட் இல்லை சென்சிட்டிவான இடத்துல விவசாயம் நடக்குதோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி ஒரு லேண்ட் காடஸ் இருந்திருக்கு. ஜப்பானில் ஜப்பான் உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஒரு வல்னரபிளான இடம் அப்படின்னு, எவ்வளோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும் அப்படின்னு தெரியும். அங்கே இனாரி, அவங்களோட ரைஸ் கல்டிவேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இனாரிங்கிற லேண்ட் காடஸை தான் இன்வோக் பண்ணுவாங்க. ஆண்டஸ் மவுண்டன் ரீஜனில் ரைஸ் விளையிறதே கஷ்டம். ஸோ அங்கே அக்ரிகல்ச்சருக்காக பச்சை மாமா அப்படின்னு சொல்லி ஒரு காடஸை இன்வோக் பண்ணுவாங்க. அண்ட் நான் ஜார்ஜியா போயிருந்தப்போ தான் இதை நோட்டீஸ் பண்ணேன். அங்கே ஒயின் கல்டிவேஷன் அவ்வளோ சென்சிட்டிவ். அது ரொம்ப செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப உண்மை. அது நான் ஃபார்மர்ஸ் கிட்ட இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட அந்த ஃபீலிங் புரியும். அவங்களும் டாலி அப்படிங்கிற ஒரு காடஸை இன்வோக் பண்ணுவாங்க.
பட் இது மாடர்ன் ரிலீஜன் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி தேர், புத்திசம் ஹியர் இன் ஜப்பான் அண்ட் ஹிந்துவிசம் ஹியர் இன் இந்தியா, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த லேண்ட் காடஸ் எல்லாம் மறக்கிறது நியாயமா? சுபாஷ் சிபி இவர் வந்து நான் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், அவரோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் இந்த சம்பா பற்றிங்கிற அம்மனை பற்றி காவேரி எந்த இடத்துல அந்த அம்மன் சிலை இருக்குது, எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். சல்யூட்ஸ் டு ஹிம். ஏன்னா அட்லீஸ்ட் அவராது வந்து தோ அதில் வந்து இந்த சம்பா கல்டிவேஷனுக்கும் இந்த காடஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது ஒரு டீட்டெயில்ஸ் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு அம்மன் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட போஸ்ட்டில் போட்டிருந்தார். நான் 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்த மாதிரி கஸ்டம் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் ரீசனுக்காக ப்ராஃபிட்டபிள் நரேட்டிவாக மாறப்பட்டிருக்கு அண்ட் இமோஷ்னல் மேனிப்புலேஷனுக்காக மாறப்பட்டிருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிள்லேயும் எது உண்மையான டிவோஷன் அப்படின்னு. விபிஜே ஜுவல்லரி பிளாக் இதில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நிறைய கோல்டு வாங்கினா அந்த கோல்டு பெருகும் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு நரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆடிப்பெருக்கப்போ இந்த ஆகஸ்ட் சொன்னல, ஆகஸ்ட் டு ஜான் இந்த பீரியடில் ஆக்சுவலி மிட் ஜூலைலேயே இந்த ஆடி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பீரியட் டு மிட் ஆகஸ்ட் இதில் வந்து தமிழ் மாதத்தில் ஆடின்னு சொல்லுவாங்க. அது டு ஜான் தான் இந்த சம்பாவோட கல்டிவேஷன் டைம். அந்த டைமில் ஆகஸ்ட் மாதம் ஈவன் கல்யாணம் பண்ணுறதுக்கே வில் பி வெரி டைட் ஃபிஸ்டட். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து சீட், அந்த அக்ரிகல்ச்சர் செட்டப் இது எல்லாத்துக்கும் பணம் செலவு பண்ணியிருப்பாங்களா, அப்போ கொஞ்சம் சிக்கனமான டைமாக இருக்கும். அதனால தான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அப்போ நீங்கள் கோல்டு வாங்கினா கோல்டு பெருகுன்னு சொல்லி இது பிஸ்னஸ் ரீசனுக்காக என்னோட கஸ்டமில் இருக்கிற நரேஷனே மாற்றி எழுதியிருக்காங்க. அங்கே எங்கேயுமே உண்மையான ரீசன் இந்த ஜீரக சம்பாவோட விசேஷம் இல்லை இந்த சம்பா பற்றி அம்மன் இது எந்த உண்மையுமே எழுதலை. பட் ஃபால்ஸ் நரேஷன் அவங்களோட பிஸ்னஸ்க்காக என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆடிப்பெருக்கப்போ கோல்டு வாங்கினா நல்லதுன்னு சொல்லி கஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்து கண்மணி பிளாக், கண்மணி கிச்சன் பிளாக். இந்த பிளாகில் வந்து ஆடிப்பெருக்கப்போ வடை வெரைட்டி ரைஸ் அதே ரீசன் தான். ரொம்ப டைட் ஃபிஸ்டடாக இருக்கும்போது அதுவும் இந்த காவேரி பெல்ட்டில் வந்து பிளாக் கிராமில் தான் வடை செய்வோம். அது விளையவே விளையாது, மேஜர்லி விளையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அங்கேயும் வந்து இது ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஸ்கேம். என்னோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்காக நான் அந்த கஸ்டமரோட நரேஷனையே நான் மாற்றி எழுதுகிறேன் அப்படின்னா யூ சி விச் இஸ் ட்ரூ டிவோஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூபியில் 6-7 நாளைக்கு முன்னாடி ஃபெப் ஐ திங்க் 12th, I don't remember the exact date. வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நியூரல் டியூப் டிஃபெக்ட் ஆகி ஒரு குழந்தை, ஸ்டில் பார்ன் பேபி நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியலன்னா பிறந்தோடனே இறந்த குழந்தை. அந்த குழந்தைய காளியோட அவதாரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே கோயிலும் கட்டி 60,000 ஒரே நாள்லேயே வசூலும் நடந்திருக்கு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், இது ட்ரூ டிவோஷனா இல்லை இந்த என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் நரேஷனே மாற்றி ஒரு ஃபால்ஸ் கஸ்டமை நான் க்ரியேட் பண்ணுறது, இல்லை எமோஷ்னல் மேனிப்புலேஷன் காமிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இல்லை ஃபெய்த்தை பிஸ்னஸ் ஆக்குறது, இது நியாயமா இல்லை இதுதான் ட்ரூ டிவோஷனா? ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷனால தான் இந்த கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் கண்ட்ரீஸ் இதிலெல்லாம் வந்து ஒரே காட் மோனோதீயிசம் உருவாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஷன் வேணாம், யாரோ இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் கொடுக்க வேணான்னு தான் ஒரு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக மோனோதீயிசம் ஃபார்ம் ஆஃப் ரிலீஜனுக்கு நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சிமிலர் ரீசர்ச் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய புக் இந்த மாதிரி மறக்கப்பட்ட காடஸ், மறக்கப்பட்ட லேண்ட் காடஸ் எதனால் மறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மையும் நான் எழுதியிருக்கேன். படிங்க, உங்களோட ரீசர்ச் ஃபைண்டிங்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.